Bhavani sir, thank you so much. Yes, Bhavani start பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமக்கு செஷன் வந்து மிஸ்ஸஸ் ஷாலி எடுக்கிறாங்க. ஷாலி என்ன பாத்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்எம், டிப்ளமா இன் சோசியாலஜி ஆஃப் ஹெல்த், அப்புறம் மாஸ்டர் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. முனைவர் பட்டமும் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் இன் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல வெள்ளூர்ல வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி 3 குழந்தைகள். அதுக்கப்புறமா 1 இயர் பிஃபோர் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜ்ல மிஸ் காலேஜ்ல மறுபடியும் அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காங்க. 6 மாதங்கள் மட்டுமே. இப்போ அவங்க பிரசன்ட் ட்ரெயினரா இருக்காங்க. வீட்டுல இருந்துட்டு அவங்களோட குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி போட்டோ தான் பார்த்தோம். அவங்க அப்பா பேரு தாமஸ் பாஸ்கர லீலன். அவர் வந்து ரிட்டையர்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அம்மா வந்து மேரி வனஜா, ரிட்டையர்ட் டீச்சர் அவங்களும். பிரதர் வந்து சாம், அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து தாமஸ். நம்ம எல்லாரும் அந்த போட்டோல பாக்குறோம். இன்னைக்கு அவருக்கு பர்த்டே விஷஸ் சொன்னோம். அவர் வந்து பிடெக் முடிச்சுட்டு மெர்ச்சன்டைசர் இன் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஷாலிக்கு வந்து 3 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் வந்து இரட்டை குழந்தைகள், ஜாய் ரிச்சா அண்ட் ஜாய் ரீனா. 2 பேரும் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்ல வந்து ஜாய் ரத்னா. அவ வந்து இப்பதான் இனிமேதான் எல்கேஜி போறா. ரொம்ப அருமையான குடும்பம். அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏன் சேர்ந்து போடணும்னாங்கன்னா எல்லாருக்கும் அம்மா அப்பா முக்கியம். எல்லாருமே குழந்தைங்களை கவனிச்சுக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க ரொம்ப பேரிட அவங்க வாழ்க்கையிலயும் ரொம்ப பேர் இழப்புகள், ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. எல்லா சமயத்திலையும் அவங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு தம்பி அனைவரும் கூடவே இருந்து உதவி செய்யறதுனால எனக்கு எங்க அம்மா அப்பா, தம்பி எல்லாரும் கூடவே இருக்கிற. அதனாலதான் ஃபேமிலி போட்டோ அனுப்புனேன்னு சொன்னாங்க. இப்பவும் அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாடுல இருக்கிற போதும் இந்த COVID-19ல யாரும் வெளியில விடாத பட்சத்திலையும் ஷாலிய கொஞ்சம் கூட வீட்டை விட்டு கூட வெளியே விடல. முத்துசாமி சாரை பாக்குறதுக்கு மட்டும்தான் அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைகாத்து அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப நமக்காக அவங்க வந்து COVID-19 டைமென்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் பத்தி வகுப்பு எடுக்க போறாங்க. சாரி, வகுப்பு இல்ல, அவங்களோட கருத்துக்களை வழங்க போறாங்க. நம்ம எல்லாம் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எல்லாரும் நம்ம மைக்க அன்மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்ப ஷாலி கிட்ட செஷனை விடுறோம். ஷாலி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சிஸ்டர். இது பர்சனலைஸா, ஏன்னா உங்களுடைய மழலை குட்டீஸ் வந்து ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட என் கணவருக்கும் அவர்களுடைய வாழ்த்தை தெரிவித்தது வந்து மிக மகிழ்ச்சி, நன்றியும் கூட. இப்பொழுது என்னுடைய செஷன் முன்னதாக போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி. எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இமாலயங்கள் நீங்கள் எல்லாரும். நான் அந்த அளவுக்கு தகுதியானவள் இல்லை இருந்த பொழுதும் எனக்காக என்னுடைய சொல்லாடலை கேட்க அவளோடு காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். நானும் இறைவனை வேண்டி இந்த செஷன் ஃபுல்லாக இயற்கையும் இறைவனும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். First, COVID-19 dimensions of disaster. I want to explain some of the details about this topic, which is more important at present. What do you mean by disaster? A disaster is a serious disruption occurring over a short or long period of time that causes widespread human, material, economic, and environmental loss which exceeds the ability to affect the community or society to cope using its own resources. சின்ன குறுக்கீடு கொஞ்சம் அதிகமா யாரோ என்னமோ சொல்லுவாங்க. சொல்லுங்க செல்வராஜ் சார். சொல்றேன். செல்வராஜ் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் கணவருக்கு.
அதிகமான ஆங்கிலம் வேண்டாம்னு சொன்னேன். ஓ, அதிகமான ஆங்கிலம் வேணாமா? இந்த டெஃபினிஷனை ரீட் பண்ணிக்கிறேன். இரண்டும், அதாவது ஒரே தமிழிலும் போவதற்கு நான் தமிழ் அறிஞரும் இல்லை, ஒரே ஆங்கிலத்தில் போவதற்கு நான் பெரிய ஆங்கிலவாதியும் அல்ல. அதனால் இரண்டும் மிங்கிள் பண்ணி எனக்கு தெரிந்த மொழியிலே பேசுகிறேன். உங்களுக்கு புரியாதபடிலாம் பேச மாட்டேன், புரியுற அளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா சார்? பை லாங்குவேஜ் இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஓகே, இப்போ வந்து டிசாஸ்டர் அப்படிங்கும்போது நான் இந்த டெஃபினிஷனை ஏன் வாசித்து காமிச்சேன் அப்படின்னா, இப்போ நம்முடைய அனைவருமே நாம் என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன் அட் பிரசன்ட். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதாக நமக்கு ஒன்றுமே புரியவில்லை. why God started to punish us, what is happening here, how it has happened, இப்படி ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக நாம் கேட்டுக்கொண்டிருந்த சூழல் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னதாக இருந்தது. தற்பொழுது நமக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை தெரிந்த பொழுதிலும் கூட நாம் இன்னமும் சற்றே கலக்கத்துடனும் சற்றே கேள்விக்குறியுடனும் in future what are the things we are going to do, how we are going to cope up with this COVID-19 என்ற அங்கலாய்ப்போடு தான் இருக்கிறோம். அதனால் இந்த தருணத்திலே இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணம் என்று நான் நினைக்கிறேன் இதை பற்றி பேசுவது. 1 செகண்ட் சார், ஏதோ எனக்கு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா? உங்களுக்கு யாராவது நோட்டீஸ் பண்றீங்களா? மேடம் கண்டினியூ மேடம். ஒண்ணும் இல்ல மேடம், கண்டினியூ ப்ளீஸ். இல்ல, எனக்கு மேல ரூஃப் பாருங்க, கொஞ்சம் எனக்கு வியூ பண்ணும்போது தெரியுது. உங்களுடைய ரூஃப்ஸ் பாருங்க சார், பாக்குறீங்களா? ஏதோ ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு பில்டிங் பாருங்க. ஆமா ஷேக் ஆகுது. அப்படிங்களா? எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகுதா? நிலநடுக்கம்லாம் இல்லம்மா, நடத்துமா. ஓகே, இப்போ சப்போஸ் the situation is true, நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக ஆரம்பிப்போம் என்று இதை ஆரம்பித்தேன். ஒருவேளை நம்மை சுற்றியுள்ள சுவர்கள் நம் அருகே விழுந்து ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷனுக்கு வந்தோமானால் நம்முடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? Just imagine the situation which is crisis to us, which will shut the daily life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை, அன்றாட அந்தந்த நிமிட துளிகளை அது ஸ்பாயில் பண்ணும்படியாக இருந்தால் நாம் எவ்வாறாக அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு தீர்க்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த டிசாஸ்டர்ஸ் என்பது 2 விதங்களில் பிரிக்கப்படுகிறது. One is the natural disaster, which comes by the way of natural occurrence. Lot of examples we have seen, that is floods, hurricanes, tornadoes, volcanic eruptions, tsunami. நம்முடைய இப்படிப்பட்ட டிசாஸ்டர்ஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில தருணங்களை நாம் அனுபவித்தும் இருந்திருக்கிறோம், சில தருணங்களில் நாம் அதை கையாண்டும் இருக்கிறோம். ஆனால் நாம் இன்று அதையே அனுபவித்தும் கொண்டிருக்கிறோம். That is the present situation, which is called as the natural disaster. COVID-19 is also one of the natural disaster. Next, human-made disaster. What does it mean by human-made disaster? மனிதன் செய்யக்கூடிய ஒரு ஆய்வு அல்லது ஆராய்ச்சி அல்லது கட்டமைப்பு இவை சீர்குலைந்து அது தரைமட்டமாகும் பொழுது அல்லது சில தவறுகள் நடக்கும்போது, where there is a error or destructions, the human-made disaster will occur. Example, the Bhopal gas. இப்படியாக disasters-ஐ we can classify into 2 types, mainly a natural as well as the man-made disaster. The next slide. Okay. Now I want to pinpoint what are the causes of natural disaster. ஏன் இந்த இயற்கை பேரிடர்கள் உருவாகின்றன என்று பார்த்தோம்னால், it's the reason behind that. These causes of natural disaster occurs biological, geophysical, hydrological, meteorological, climatological. ஒரு கால சூழ்நிலை அல்லது ஒரு நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது ஒரு சூழலியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது வேறு விதமான திடீரென்று கால, ஒருவேளை ஒரு மழை பெய்து அது வெள்ளமாக மாறும் பொழுது, ஒரு காற்றடித்து அது புயலாக மாறும் பொழுது, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது, ஃப்ளட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது, இப்படியாக பல காரணங்களிலே நமக்கே இனம் புரியாத நேரங்களில் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் உருவாகிறது.
the cause of man-made disaster? Sir, next slide. Balance, sir. Okay. இதிலே 3 வகைகளாக காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவது man-made hazards. Hazards என்று சொல்லும் பொழுது நாம் டிசாஸ்டர் என்பது ஒரு மிகப்பெரிய பேரிடரின் விளைவுகளை சந்திப்பதுதான் டிசாஸ்டர். ஹசார்ட் என்பது அந்த பேரிடரை குறிக்கும் சொல்லலாம். இப்பொழுது சப்போஸ் ஆவுடைப்பன் சார் மரணம் நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களிலும் ஒரு ஹசார்டை உருவாக்கியது. அதனுடைய டிசாஸ்டர் எஃபெக்ட் யாருக்கு மிக அதிகமாக இருந்ததுன்னா நம்முடைய டயலன்ஸ். This is the sequence which determines the hazard and the disaster. அதிலே 3 வகைகளாக பார்க்கலாம். Man-made hazards. நாம் ஒரு டெரரிசம், வார், சிவில் டிசார்டர்ஸ் மூலமாக சமுதாயத்திலே ஒரு போரையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எடுத்து சொல்வது அல்லது அதன் காரணங்களால் ஏற்படக்கூடியவை man-made hazards. Next, technical hazards. அதிலே தான் இண்டஸ்ட்ரியல் ஹசார்ட், ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ் அண்ட் பவர் அவுட்டேஜ். இப்படியாக ஒரு கட்டமைப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய தவறுகளினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு man-made டிசாஸ்டருக்கு காரணமாக இருக்கின்றன. அடுத்ததாக டிரான்ஸ்போர்டேஷன் ஹசார்ட்ஸ். ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் டிராவலிங் இன் தி ரோட், சடன் ஆக்சிடென்ட்ஸ், ஒரு ட்ரெயின் கவிழ்ந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பேரிடர்கள், லட்சங்களில் ஆயிரங்களில் மக்கள் சின்னாபின்னமாக்கி சிதைந்து உடல் உறுப்புகளை மாய்த்து கொண்டு இறக்கும் தருணங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஹசார்ட்ஸ் மூலமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. These are all the causes of man-made disasters. So I come to conclude that there are many different types. These are all the causes for the natural and technological. Now we are able to see what all the natural and technological man-made hazards which I showed you before. That's earthquake, landslides, tsunamis, volcanoes, floods, drought, wildfires, and tornadoes, thunderstorms, plagues. Technological means emergency, food insecurity, displaced population, industrial accidents, and transport accidents. இதெல்லாம் ஒரு ஓவர்வியூவா உங்களுக்கு டிசாஸ்டர் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதை காட்டுவதற்காக இந்த படங்கள் காண்பிக்கப்படும். அடுத்த ஸ்லைட் சார். Okay. Now, I switch my topic to the COVID-19. The biggest, the very, very big of which struck our life today, the COVID-19. நம்முடைய தற்கால வாழ்க்கையை சின்னாபின்னமாக குலைத்துக் கொண்டிருக்கும் அல்லது நிலை தடுமாற செய்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வைரஸ் தான் COVID-19. What do you mean by COVID-19? The definition is given by the World Health Organization. The coronavirus disease 2019 is in the shortest form of COVID-19. O for coronavirus, VI for disease, and VI for virus, D for disease. The year which is emerging in the is 19. This is called COVID-19. And the picture I am coming is the COVID-19 picture. இதுல பாருங்க, சாதாரணமா இவ்வளவு நாள் நம்ம துப்புற பிக்சர் தான். அச் அப்படின்னா உடனே கொரோனா பிளஸ் யூ அப்படின்ட்டு கை தொட்டி கூப்பிட்டு மாதிரி ஒரு பிக்சர். இமேஜினேஷன் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்போடைய தற்காலிக சூழ்நிலை. சப்போஸ் நம்ம கிச்சன்ல யாராவது புகமண்டலத்துல இருந்து தும்முனா கூட கொரோனா சவுண்ட் போடுறதா தான் இப்ப இருக்கு. ஒரு சிரிப்போடு கூட ஒரு பயம் கலந்த சூழல் தான் இப்போது இருக்கிறது. ஓகே, we can move to next. It's a global virus. The COVID virus become very severe. It is called SARS-CoV-2, severe acute respiratory syndrome. நம்முடைய மூச்சுக்குழல் பாதையை மிகவும் அக்யூட்டாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் கோவிட் ஸ்டேஜ் மிக மோசமாக இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. இது முதலில் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வுஹான், சைனா, in December 2019. So it was 30th January 2020. அப்போ 11th Marchல it's considered as a pandemic. Why we will tell this COVID-19 as a pandemic அப்படி என்றால் நம்ம ஏன் COVID-19 pandemic பார்க்கிறோம் அப்படின்னா next slide will determine this. So next slide. Okay. Endemic means
re-emerges on a seasonal basis. Suppose ஒரு இடத்துல ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி we can observe that there is a prevalence of chikungunya or a malaria or a dengue fever. இதெல்லாம் ஒரு சீசனில் வந்து அதுக்கப்புறமாக அது மறைந்து விட்டது. அங்கங்கே ஏதோ ஒரு காலகட்டத்திலே இது உருவானது. அடுத்தபடியாக எபிடமிக். இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல இந்த இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். This region will able to affect by this causes of natural events அப்படின்ற ஒரு சஸ்பெக்ஷன்ல சொல்லப்படுவது எபிடமிக். அது வந்து காஷன்ஸா இருக்க முடியும். இங்க இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல வரும் வாய்ப்பு இருக்கிறது நமக்கு we can able to identify. But the pandemic is the spread of the new virus into several countries. ஒரு tiny virus ஒரு உலகளாவிய அளவில் எல்லோரையும் அச்சுறுத்தக்கூடியதாக வரவக்கூடியதாக எல்லா கண்ட்ரீஸையும் பாகுபாடின்றி ஏழை பணக்காரன் வெள்ள கருப்புன்னு எந்தவித பாகுபாடும் இல்லை, அடிச்சு தூள் கிளப்பிட்டு எல்லாரையும் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டு. This is called pandemic. So overall world உள்ள அத்தனை கண்ட்ரீஸுமே திகைத்து ஸ்தம்பித்து நிற்கும் காரணத்தினால்தான் this is called the pandemic. Okay, I will move on to the next slide. What are the symptoms of this COVID-19? One second. நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். Cough, sore throat, fever, lot of aches, diarrhea, and rashes in the skin, discoloration of fingers and toes. முக்கியமாக breath and shortness of the lungs, chest pain, pressure. If the symptoms is heavier, it leads to speechless or movementless, and special medication is needed for that particular. நாம பார்க்கிற அன்றாட கோல்ட், காஃப், ஃபீவர் நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய breathing difficulty will become vulnerable. It's not able to handle that situation means we need a medical help. Okay. Next slide. Sir. Okay. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலை இதுதான். The variations of quarantine, isolation, and physical distancing. What does it mean by the difference between quarantine, isolation, and physical distancing? The quarantines means restriction or separating activity to avoid exposure to the non-affected people to coronavirus. தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கூட்டம் கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே, இப்போ கேக்குதா? இப்போ ஆடிபிளா இருக்கா சார்? Yes, okay. Yeah, yes, okay. Okay. Quarantine means ஒரு group of people அவங்களுக்கு symptoms இருக்கு இல்லன்ற விஷயமே தெரியாது. ஆனாலும் கூட there is if they are exposed to the society, it is common to all which maybe it will spread. அப்படின்ற காரணத்தினால அந்த குவாரண்டைன் ஒரு இதை கவர்மெண்ட் நமக்கு சொல்லி எல்லோரையும் தனிமைப்படுத்தி ஒரு கூண்டுக்குள்ளாக அடைத்த சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி. What is meant by isolation? இந்த isolation என்பது people with symptomatic coronavirus symptomatic இருக்குது என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களை தனிமைப்படுத்தி வைப்பதுதான் இந்த isolation. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நாம என்ன நினைத்துக் கொள்கிறோம், கவர்மெண்ட் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது போது நம்ம ரொம்ப நர்வஸ் ஆகும். நோ நீட் ஆஃப் தட். ஏன்னா சிம்டம்ஸோட ஐசோலேஷன்ல இருக்கிறவங்களுடைய பாடு மிகப்பெரிய. அதற்கு நாம் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பது ரொம்ப எளிமையான விஷயம். Next, the physical distancing. In the physical distancing சொல்லும் பொழுது physically apart, what does mean that? ஒருவருக்கொருவர் பார்த்து வெறும் சிரிப்பை மட்டுமே உதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கை கொடுப்பது அல்லது ஒருவரோடு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்து பேசுவதோ சிரிப்பதோ பல விசேஷங்களுக்கு கூடுகைகளுக்கு செல்வதோ முடியாத காரணங்களினால் பிசிக்கல் டிஸ்டன்சிங் என்பது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டையே கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதை பின்னே வரும் ஸ்லைடுகளில் நான் விரிவாக சொல்கிறேன். அடுத்தது. Okay. These are all the process which is behind the identification of COVID-19. What does mean by the first step is contact identification. That is, the step one is identify the people who is all symptomatic. The next is listing down the people and give them instructions to take the treatment. Then only they are not able to spread the
disease to other person. அடுத்து contact follow. The medical doctors or nurses or social workers may follow the people who are all symptomatic and watch them and insist them to isolate themselves and also go to the treatment. முதலாவதாக ஒரு பர்சன் சிம்டமேட்டிக்கா இருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அடுத்ததாக அந்த அவங்கள வரையறுத்து கான்டாக்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வழிமுறை சொல்லி அவங்கள ஒதுங்கிக் கொள்வதற்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர்களை கண்காணிக்கிறார்கள். கண்காணித்து அவர்களை தனிமைப்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருமே பார்த்தோம், வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க, வெளியூர்கள்ல இருந்து வந்தவங்க எல்லாரையுமே வந்து வாட்ச் அவுட் பண்ணி அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணாங்க, அவங்களுக்கு டெஸ்டிங் எடுத்தாங்க. அது மூலியமாக அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ப்ராசஸ் which is behind the COVID-19. Okay, next. Okay, this is a very important area which we should not do. We must do or do not do. என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்கிட்ட இப்ப என் குழந்தைங்கிட்ட கேட்டா கொஞ்ச நாளா போய் சோப்லையும் ஹேண்ட் சானிடைசர்லையும் வாஷ் பண்ணிட்டே இருந்தாங்க தங்களுடைய கரங்களை. யாராவது வீட்டுக்கு வந்தா கூட உடனே மஞ்சள் தண்ணி இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ண சொன்னாங்க. ஈவன் தோ ஒரு அயன்காரமாவை கூட நாங்க உள்ள விடல. ஃபேஸ்ல இருமல் வரும்போதும் தும்மல் வரும்போதும் just they are closing their mouths and faces. Keep the social distance. What all the instructions given by the government is followed by us. Social distance ல இரு, அங்க போகாத, கூட்டம் கூடாத, இந்த நாள் இந்த நேரத்துல தான் நீ வெளியில வரணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. இதெல்லாம் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த டோஸ். வாட் இஸ் மீன் பை டோஸ்? இதுதான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கை அரைஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் சுதந்திர பறவைகள், சுதந்திர நாட்டுல இருக்கிறோம். நம்ம எப்படி ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க சொல்வார்கள், எப்படி நம்மை ஒருத்தரோடு கை கொடுக்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க வேண்டாம். யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரைஸ் ஆகி கூட்டம் கூட்டமா ஒரு கிடைக்கிற நேரங்கள்ல போய் செஸ் போர்டும் கேரம் போர்டும் விளையாண்டு ஒரு கேமராஸ் மூலியமா கேட்ச் பண்ணி தெரிச்சு ஓடின வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து சிரித்து கொண்டிருந்தோம். எஸ், பட் வி ஷுட் நாட் டு தட். அதற்கு முன்னதாக நம்ம எல்லாருமே பேனிக் ஆகி பயந்தோம். எப்படி இந்த சூழ்நிலை நம்ம பயந்தோம். ஸோ வி ஷுட் நாட் பேனிக். Do not touch your face. Do not stockpile on mask. மாஸ்க் அப்படியே வாங்கி பண்டில் பண்டிலா வச்சிருந்தோம். அந்த இடத்துலயே நிறைய கொரோனா அப்படியே டம்ப் ஆகி அந்த மாஸ்க்லயே வந்து நம்ம சிரிப்பு பேரறி முத்து ஒரு இதுல சொன்னாங்க. அந்த மாஸ்கை பார்த்தா அதுவே வெயிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் ஃபுல்லாவே ஏன்னா அதை வாஷ் பண்றதுல இது பண்றாங்க. ப்ராப்பர் இன்வென்ஷனைஸ் வந்து நிறைய இருந்தது. டிராவல் அன்னெசரிலி வேற ஊர்களுக்கு போவோம், துடுக்கத்தை நம்ம அங்க போவோம் இங்க போவோம் சுற்றி தெரிகிறது கூடாது. crowded placeல we should not join. அதே போல நெட்ல வர அத்தனை விஷயங்களையும் we should not believe. அது the most important point because yesterday one of the research told that actual patients list or actual crisis is smaller but the media exposed it in a very big manner. அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ரேடியாலஜிஸ்ட் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நெக்ஸ்ட், do not seek alternative treatments. நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டா நம்ம நல்லா ஆயிருமோன்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரை பண்ணி அது மூலியமா ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து நிச்சயம் ஹாஸ்பிட்டலைஸ் தான் போக வேண்டியது. அதனால பாதிப்பு தரக்கூடிய ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. பட் நமக்கு தெரிந்த பாரம்பரிய ஒரு கையா பாட்டி வைத்தியம் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அடுத்து, do not take antibiotics. Over antibiotics is too bad for our health. ஏன்னா நம்மகிட்டயே ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு. It will not react for the situation. அடுத்து, do not propagate hostility against patients. உதாரணத்துக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க மூலியமா தான் பரவுது. உள்ள இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கான், நமக்கெல்லாம் வந்து என்னமோ கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஜாக்கெட்டை போட்டு உட்காந்துருக்கோன்ற மாதிரி எல்லாரையும் எனிமிட்டியா பாக்குறதும் எல்லாரும் மூலியமாக பரவுதும் நம்ம சொல்ற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். These are all the do's and don'ts behind the COVID-19. Next. Sir, next slide. Okay. These are all the
very important slide, which is disaster management. It determines when the hazard event occurs. And ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ரிஸ்க் என்பது டிசாஸ்டர் என்பது ஹசார்ட் உடைய அனுபவமாக இருக்கிறது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ். இந்த வல்னரபிலிட்டி என்பது எந்தெந்த விதங்களில் எல்லாம் இதை ஆக்குகிறது என்பதுதான் ரிஸ்க் ஃபேக்டர் என்பது யாரினால் இதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ரிஸ்க் ஃபேக்டர். So first is response. We have to respond for the particular disaster. ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு, அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்ன்றது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஸ்கியூ, ரிலீஃப். இந்த கொரோனா வந்தோடனே நம்ம அவங்க தனிமைப்படுத்தப்பட்டோம், அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்ய ஆரம்பிச்சோம், உணவு வழங்கணும், அறிவுரை சொன்னோம். இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் ஃபார் த பர்டிகுலர் டிசாஸ்டர். ஆஃப்டர் தட் ரெக்கவரி. அப்புறம் தான் மீடியா சொல்ல ஆரம்பிச்சது, ஹாஸ்பிட்டலைஸ் டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, பயப்படாதீங்க. There is a full-fledgement of the recovery phase also is there, because many people get recovery and return back to their home. இது பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்டெப் prevention or mitigation. How we can prevent this? Okay, we will take the safety measures. We have to maintain the social distance. We should follow the instructions given by the government or NGOs or anybody which is loyal to the society. அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். ஒரு இது நம்ம அனுபவிச்சிட்டோம், இனி நம்ம என்ன பண்ணுவோம், இனி எந்த வைரஸும் நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது, நம்முடைய உலகத்தை ஆட்டி படைத்து விடக்கூடாது என்பதற்காக ப்ரிப்பரேஷன் தான் நம்ம. So this is a holistic idea which is going to deal in this disaster response, recovery, prevention and preparedness. This is all the overall about disaster management. The next slide. So please move on to the next slide. Okay, this disaster management cycle இந்த 4 phase மே ஒருவித cyclic மூலமா நடக்கும். This is called a catchy name, disaster management cycle. When we compare to the cycle tires is rolling to move the next step by the human being. The same ideology is applicable to this disaster management cycle. Rescue first, and the time frame work in crisis situation. விழுந்து கிடந்தா தூக்குறது தான் ரியாக்ஷன். That is called rescue. Relief, அவனை அந்த விழுந்தவனுக்கு அடிபட்டு அவனை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி அந்த இடத்துல இருந்து ரிலீஃப் தேவைப்பட்டால் மெடிகேஷன். அடுத்து rehabilitation. We should rehabilitate them, should not do again, or you must careful. I just compare with the one individual, but it is applicable to the whole of the society. Reconstruction. If any effects or attack or caused, we should reconstruct that individual or a society. After that, we must prevent that. ஒரு குழந்தை ஆழ்குலை கிணற்றில் விழுகும் பொழுது நாம் கற்ற பாடங்கள் எத்தனை மீண்டுமாக என்ன செய்தோம், பிரிவென்ட் பண்ணோம். எல்லா குழிகளையும் மூட பார்த்தோம், சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இனிமேல் அது மூடக்கூடாது, திறந்திருக்க கூடாதுன்னு வலிமையான சட்டங்களை கொண்டு வரணும்னு எல்லாரும் சொன்னோம். These are all the prevention phase. Mitigation. இந்த நடவடிக்கைகள் மூலமாக we can reduce the severity of the disaster. Again, preparedness. The cycle starts again to move somewhere to some achievements. Preparedness by government, organizations, and communities and individuals. ஒரு தனி மனிதன் மட்டுமே ஒரு டிசாஸ்டரை மேனேஜ் பண்ணுவது மிக கடினம். அதற்கு ஒரு கம்யூனிட்டி, ஹோலிஸ்டிக் ஆஃப் கம்யூனிட்டி ஒத்து வர வேண்டும், ஆர்கனைசேஷன்ஸ் முன்வர வேண்டும், கவர்மெண்ட் அதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மிக அத்தாரிட்டேட்டிவா செய்தால் மட்டுமே we are able to attain this kind of rescue, relief, rehabilitation and reconstruction, prevention and mitigation. The last is preparedness. So actually I'm so impressed about this disaster management cycle. Okay, I want to move to the next slide. Impact. நார்மலா ஒரு டிசாஸ்டர் மூலமாக என்னெல்லாம் இம்பாக்ட் வருகிறது, பாதிப்புகள் வருகிறது பார்ப்போம்.
சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஒன்று பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படலாம், அல்லது பாதுகாக்கும் சூழலை உருவாக்குவதற்காக எத்தனைக்கலாம். அடுத்ததாக ஷார்ட் டேர்ம், பசிக்குதுன்னா உடனே சாப்பாடு சாப்பிடணும், அதுதான் அந்த டேர்மோட ஷார்ட் டேர்ம் ரிலீஃப். லாங் டேர்ம், பசிக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு ரெடியா வைக்கணும், இது லாங் டேர்ம். அதுக்கு இந்த 3 இதுலையுமே முன்னாடி ஏற்படுறது ப்ரிப்பரேஷன். ஸோ ஐம் நாட் ரெடி டு கோ த்ரூ all the definitions because the time is very important for us. Okay, I want to move to the next slide. Sir, please. Act, Disaster Management Act. ஏன் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பார்த்தோம், திடீர்னு நம்மள ஆர்டர் பண்றாங்க, குவாரண்டைன் பண்றாங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்றாங்க, மாஸ்க் ப்ரொவைட் பண்றாங்க, இத்தனை டெத்ஸ்ன்றாங்க, இத்தனை பேரு கியூர் ஆயிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இதெல்லாம் பண்றது யாரு? இதெல்லாம் எதன் அடிப்படையில பண்றாங்க? நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னவருக்கும் நம்முடைய குழந்தைகள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த அத்தாரிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எது? as a parents. Likewise, the authoritative instruction is given only to the act. நம்ம மூதாதையர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ஷனா ப்ரொவைட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் அன்பாக சொல்கிறோம், தேவைப்பட்டால் கடிந்து சொல்கிறோம், தேவைப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கிறோம். லைக்வைஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆக்ட்குள்ள என்னெல்லாம் மேடம் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்ல ப்ரோ, இதாகுது மேடம். ஓகே ஆமா சார், இப்போ சார் கேக்குதா? ஓகே, கொஞ்சம் மைக் பக்கத்துல இருங்க மேடம். கொஞ்சம் கீழ இறங்குங்க சார். உங்க லேப்டாப்ப கொஞ்சம் கீழ இருக்குங்க, முகம் ஃபுல்லா தெரிய மாட்டேங்குது. இப்போ ஓகே, கொஞ்சம் பக்கத்துல மைக்க கொஞ்சம் பக்கத்துலயே வச்சு பேசுங்க, ஏன்னா போக போக வாய்ஸ் கேட்கலன்னு எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் குள்ளாக இட்ஸ் ஆடிபிள் சார், கவர்னன்ஸ் இட்ஸ் ஆடிபிள். ஹலோ, ஓகே. டெஃபினிஷன் ஆஃப் டிசாஸ்டர், அந்த டிசாஸ்டர் டெஃபினிஷன் வரையறுக்கிறதுக்கு தான் இந்த ஆக்ட் மூலமா தான் அத்தாரிட்டி, டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வரதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை கொண்டு வரது இதன் அடிப்படையில தான், ஒரு நேஷனலைஸ்ட் பிளானிங்கை உருவாக்குறது இது அடிப்படையில் தான் the State Disaster Management Authority, State Executive Committee, and District Disaster Management Authority, Central Government and International Agency, National Institute of Disaster Management. Likewise, for example, overall பார்த்தோமானால் ஒரு சென்ட்ரல்ல, நேஷனல்ல, ஸ்டேட்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அதோடைய செயல்பாடுகளை வடிவமைத்து அதனுடைய கட்டமைப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மிகப்பெரிய சட்டதிட்ட நடவடிக்கைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழே தான் வருகிறது. இந்த 2005ல இந்த பில் பாஸ் பண்ணாங்க. ஜனவரி 9, 2006ல இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்தாங்க. ஓகே ஓகே, இதுல தான் இந்த ரோல் ஆஃப் மீடியா அந்த ஆக்ட் என்ன இருக்கணும், இதுல சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ்ல எப்படிலாம் வந்து ஒரு டிசாஸ்டர் டைம்ல யாரெல்லாம் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றது இதன் அடிப்படையிலேயே தான் வகுக்கப்படும். இஃப் we not follow this instructions which comes based on the Disaster Management Act, legally the authorities can take a step. Okay, I want to move to the next slide. Just I want to give the bulletins only due to the time constraint. Okay, in this part, community-based disaster preparedness is more important. What does mean by community-based preparedness? Without the community, any instructions or any legalized strategies or any authorities can give their instruction or action or a welfare or a development part. So we have to think mainly or focused mainly about the needs of the society. ஒரு கம்யூனிட்டிக்கு என்ன வாண்டடோ, என்ன தேவை, பிரசன்ட், ஃபியூச்சர், ஃபார் தி பாஸ்ட், இதை அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் பேஸ்ட் டிசாஸ்டர் கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ். இப்பொழுது சுனாமின்னு எடுத்துக்கொண்டோம்னா, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி சிஎம்சி வெல்லூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சோஷியல் ஒர்க்கரா ஒர்க் பண்ணும்போது சுனாமி
affected people in Nagapattinam district ஒரு 5 years அங்க நான் தங்கி நம்முடைய கல்லூரியிலும் கூட அதை பற்றி நாம் டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு நம்ம போயிருக்கோம். பின்னாட்களிலே அதிலே தான் நான் என்னுடைய தீசிஸையும் அப்பொழுது நான் அப்சர்வ் பண்ண விஷயம், மீனவர்களுக்கும் நமக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்தது. அந்த கம்யூனிட்டிக்கு தேவையான விஷயங்களை அவர்களுக்காக நாம் வரையறுக்க வேண்டிய கட்டாயத்திலே ஆட்படுத்தப்பட்டோம். ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கான பாதைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நிலத்திலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் நீரிலே வாழக்கூடியவர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களுடைய ஐடியாலஜி, அவர்களுடைய அப்ரோச்சஸ், அவர்களுடைய நீட்ஸ் differ from the community which is living outer of the particular society. அதனால்தான் இதையும் அவர்கள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கீழாக கொண்டு வருகிறார்கள். ஓகே, இதுல தான் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது, அத ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், மிட்டிகேஷன் லெவல்ல எப்படி பண்ணணும், அத முதல்ல எந்த டீமா, டிசாஸ்டர் மிட்டிகேஷன் டீம் அண்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபோர்ஸ், இப்படியாக பிரித்து ஒவ்வொரு அங்கமாக செயல்படுத்துவது இந்த சிபிடிபி தான். ஓகே ஓகே, ஐ வாண்ட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட். So next, this is a very effective and impactful important part of COVID-19. நாம் சயின்டிபிக்காக மெடிக்கலாக நாம் எல்லோருக்குமே நம்முடைய இந்த COVID-19 ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னவென்று தெரியும். அதை ஒரு பட்டியலிட வேண்டுமான பாகுபட்சம் இல்லாமல் எப்படி எல்லாம் என்றால், ஒரு ரிலிஜியன் அல்லது எஜுகேஷன், கன்வென்ஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், ஒரு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ரிலிஜியஸ் இதா இருக்கட்டும், ஜெண்டர் வைஸ், ஏஜ் வைஸ், ஹியூமன் ரைட்ஸ் இருக்கட்டும், ஒரு மியூசிக் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு மிலிட்ரி, ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் ஃபீல்ட், அல்லது ஒரு எப்படியாக சொல்வதென்றால் ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள், ரெக்ரியேஷன் நிறுவனங்கள், வீடியோ கேம்ஸ், இப்படிலாம் கூட இருக்கு. இப்படி எல்லா விதங்களிலும் யாரையுமே விட்டு வைக்கவில்லை இந்த கொரோனா. ஏன் அப்படின்னா, நம்ம கொரோனானால நமக்கு கொரோனா இருக்கான்றத விட அதன் மூலமாக ஏற்பட்ட தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நான் கடைக்கு போகலாம், அந்த பர்டிகுலர் பொருள் இல்லைன்னா நான் அதை கடைக்கு அடுத்த கடைக்கு போய் நான் வாங்குவேன். அந்த பொருள் உலகளாவியத்திலே இல்லை அப்படின்னா நான் அதுக்கு ஒருவேளை எனக்கு ரொம்ப நீடு, ஆனா எங்க போய் நிற்பேன். அது மாதிரி வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படையாக கொண்ட எல்லா விதமான ரிசோர்சஸையும், எல்லா விதமான வழிமுறைகளையும், எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனலைஸ் செட்டப்பையும் ஹோலிஸ்டிக்கா எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் இது COVID-19. ஏன் அப்படின்னா, சுனாமி எடுத்துக்கிட்டா ஒரு பர்டிகுலர் பீப்புள் தான், மீனவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. நாம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். ஆனா நம்ம இப்போ அவங்களுக்கு போய் மற்ற பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியும். தட் இஸ் a very dramatical, dangerous situation which is we are facing. உதவணும்னு என்ன வந்தா கூட அதுதான் ஒரு அழகான ஒரு மீம்ஸ் போட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் எப்படா நம்ம நினைச்சிருக்கோம், கொரோனா தானே நம்ம நினைக்க வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகம்தான் இது. ஆனாலும் கூட அடுத்தவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு வைரஸ் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஏன் நமக்கு வந்துடக்கூடாது? கொரோனா வைரஸ் வூஹான்ல இருந்தது, சைனாக்காரன் பாதிக்கப்படுறான், நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு வருது, நெக்ஸ்ட் மெட்ராஸ் வருது, நெக்ஸ்ட் நமக்கு வருது, அடுத்த தெருவுல இருக்கு, எங்கேயோ இருக்குது, பட் இப்போ நெக்ஸ்ட் டோர்ல இருக்கு. என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அருகில் உள்ள மிக ஒரு ரிலிஜியஸ் ஓரியன்ட் ஒரு ஃபெலோ ஃபேமிலிக்கு கொரோனா, இந்த தெருவுல நெக்ஸ்ட் டோர்ல நாங்க இங்க ஷிஃப்ட் ஆகி ஏன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். ஆறுதல் சொல்லவும் கூட, அரவணைக்கவும் கூட, உதவிகள் செய்யவும் கூட தயங்குகிற காலகட்டமாக இந்த இம்பாக்ட் இருக்குது COVID-19. மிலிட்ரி, இப்படியாக பல விதங்களில் இதோடைய சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு. அதை ஒரு கவிஞன் மிக அழகாக வரையறுக்கிறார். அதாவது, காற்று மாசற்று இருக்கிறது, ஆனால் அதை சுவாசிக்க முகக்கவசங்கள் தான் போட வேண்டியது இருக்கு, நம்மால் முடியவில்லை. கைகள் சுத்தமாகத்தான் இருக்கின்றது, ஆனால் பிறரிடம் கை கொடுக்க முடியாது. நிறைய நேரங்கள் இருக்கிறது, ஆனால் ஒருவரோடும் போய் லாகித்து சந்தோஷிக்க முடியாது. நிறைய உணவுகள் சமைக்க தெரியும் நமக்கு, ஆனாலும் கூட அதை
சமைத்த உணவுகளை ருசியுடன் உண்ணக்கூட கவலை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அடுத்தவனுக்கு வந்துவிட்டது நமக்கு வந்து விடுமோ, நாம் இன்றைக்கு உணவு உண்கிறோம், அடுத்தவனுக்கு இருக்குமோ இருக்காதோ என்ற நிலை. ஞாயிறுகள் எதிர்பார்க்கப்பட்டன, திங்கட்கிழமைகள் வாரமாக தெரிந்தன. ஆனால் இப்பொழுது ஞாயிறுகளும் திங்கட்கிழமையும் கூட ஒரு சாதாரணமாக நகர்வதே கஷ்டப்படும் நிலைமையில் இருக்கிறது. பணம் இல்லாதவன் எப்படி செலவு செய்வது என்று யோசிக்கின்றான், பணம் இல்லாதவன் எப்படி சம்பாதிப்பது என்று யோசிக்கின்றான். குற்றவாளிகள் நம்மை சுற்றி இருக்கின்றான், கண்ணுக்கு தெரியாமல். கடைசியாக ஒன்று, இறந்த மனிதனை அவர்களை புதைக்க கூட, அவர்களை ஆன்மீகமாக ஆத்மீகமாக வழி அனுப்பக்கூட மனிதர்கள் இருந்தும் மனித நேயம் அற்ற நிலையில் கடந்து செல்ல வேண்டிய சூழல். This is the main impact of COVID-19. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒரு டிசாஸ்டர் என்றாலும் it's the impact of social, economic, political, psychological. What is the social? It's a death. Breadwinner of my family is going to dead or died in the past days. Now what can I do? அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு தனக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரெட்வின்னர் இறந்து விட்டார், அடுத்த பொறுப்பு எனக்கு வந்துருது. நகையும் நட்டும் பணமும் சேர்த்து வைத்த பணம் எல்லாம் இன்னைக்கு மெடிக்கல் போகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சோசியல் கன்ஸ்ட்ரன்ஸ். கொய்யாப்பழம் விற்கிற அம்மாவுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியல, பயத்தோடு தான் வருது. எக்கனாமிக்கல் இம்பாக்ட். அதுக்கு கிடைக்கிறது ஒரு 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு அது உழைக்க வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு லட்சங்கள்ல செலவு பண்ணி வைத்தியம் பார்க்கணுமா? அந்த பயத்தோடய அது கடந்து வர நாட்கள் எத்தனை. அடுத்ததாக பொலிட்டிக்கல். Think of the impact actions which is taken for the political leaders. பாகுபாடு அன்றி, ஏற்றத்தாழ்வு அன்றி, மதங்களையும் அல்லது கட்சிகளையும் நோக்கங்களற்று எல்லோரையும் இணைத்தது. ஒருத்தர் பழங்களை கொடுக்குறான், ஒருத்தர் வெஜிடபிள்ஸை கொடுக்குறான், மருந்து மாத்திரைகளை கொடுக்குறாங்க, உதவிகளை செய்யறாங்க, நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு பூஸ்டப் பண்றாங்க. சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷாக் ஆகுறோம், டினைல் ஆகுறோம், அடுத்து நம்ம அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அடாப்ட் ஆகிறதா வேணாமான்னு யோசிக்கிறோம். ஆஃப்டர் தட் மெல்ல மெல்ல நம்ம ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம இன்னும் மீதேறக்கூடிய ஸ்டேஜை எதிர்பார்த்து காட்டுறோம். இந்த இம்பாக்ட்ன்றது மிகப்பெரிய அளவுல எல்லா ஃபீல்டுலையும், எல்லா மனிதர்களையும், ஏற்றவன் தாழ்ந்தவன், கருப்பு வெள்ளை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் பெரியவர்கள் யாருமே இல்லைங்க. பாகுபாடு அன்று நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றோம். நம்ம கைக்குழுக்கு நம்ம வந்து ஒருத்தர தொடும்போது ஒரு வித ரியாக்ஷன் நமக்குள்ள உடம்புல நடக்குது. அதான் அந்த வீஃபீலிங்க கொடுக்கும். காதல்ல இருந்து பெரியவங்க உள்ள அஃபெக்ஷன் வரைக்குமே இதுதான் நடக்குதுன்றாங்க வல்லுநர். அந்த சோசியல் டிஸ்டன்சிங்னால அந்த டச்சிங்கே இல்லையே. ஒரு குழந்தைய பார்த்து தூக்குறது கூட பயமே. அப்பா வீட்டை நோக்கி வரும் குழந்தையை நோக்கி ஓடி வரும் குழந்தைகள் அவர்களை எப்படி கை கொண்டு அணைப்பார்கள்? சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். இப்ப பாரு அம்மா வந்து ஒரு கான்ஷியன்ஸோட சமைக்க வேண்டிய சூழ்நிலை. எத்தனை ஸ்பைசி ஃபுட் செஞ்சாலும் கஷாயத்தன்னு ஒண்ணு போட்டு கொண்டு வந்து அம்மா அப்பா கொடுக்குறாங்களே, இதுதாங்க சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். ஏன்னா பயம் பயம் பயம். அடுத்து என்ன நடக்குமோ, இப்போ வந்துருமோ, அங்க போனா வந்துருமோ அப்படின்ற பயங்கள் நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது COVID-19. நெக்ஸ்ட், இதிலே மிகப்பெரிய ரோல் இந்த சோஷியல் ஒர்க்கர். எப்படி அப்படின்னா, the social worker can stop in the spread. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், if suppose in front of you a medical practitioner will talk to you, he or she may give the full fledged of information regarding the medical field. If the lawyer can in front of you, he or she can give a legal attitudes or legal actions which is needed for this handling of COVID-19. Suppose as a businessman speaks to you, he will tell that for all the impacts created by the COVID-19, how it affects our business, how the economical fall down. These are all the aspects discussed by the businessman, a mathematician or scientist,
for all the persons which is technically or other institutionalized oriented persons will talk to you. These are all the different kinds of information will reach you. But as a social worker, I'm started to prepare these kinds of topics. I want to catch the points regarding the law and orders. I want to catch the point, the medical aspects. I want to pick the points regarding the psychological aspects. I want to pick the factors regarding the social activities in the home and community and etc. etc. This is what the role of social worker. She or he is a wonderful person or personality who will identify the all over or needed aspects for a particular problem. Because the social worker is in the field. He's not starting their education by the theories and referring of books and journals, etc. etc. The persons who started to learn themselves, learn the experience, learn their theories, learn their lessons from the field itself. இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதர் ஒரு குழந்தையை பார்த்து சிரிக்கும் பொழுது ஏற்படுகிற உணர்வு, ஒரு சோஷியல் ஒர்க்கர் அந்த குழந்தையை பார்த்து சிரித்தோமானால் என்ன உணர்வு ஏற்படும் என்றால், அந்த குழந்தை என்ன பின்னணியில் வரும் குடும்பம், அந்த குழந்தை எந்த லெவலில் பாதுகாப்போடு இருக்கிறது, அந்த குழந்தைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், அவர்கள் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குதா என்று நம்மால் ஊடுருவி சென்று பார்க்கணும். But others will enter into the family in a very eager frequency. இந்த சோஷியல் ஒர்க்கருடைய முதல் ரோல் இப்ப இந்த கோவிட்ல ஸ்டாப்பிங் தி ஸ்ப்ரெட். நிறைய நியூஸ் வருது, இதெல்லாம் கேளுங்க, ஆனா வரைமுறைகளை கையாண்டு அதை ரெக்கவர் ஆகுங்கன்னு அந்த ஸ்ப்ரெட்டை தடுக்கணும். இந்த கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், நம்ம COVID-19 சொன்னோடனே நம்மகிட்ட ஒர்க் பண்ற NGO மெம்பர்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி ஓடி போய் உணவு பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸையும் ராப்பகலா கொடுத்தாங்களே. இதுதாங்க ஒரு சோஷியல் ஒர்க்கருடைய ரோல். ஏன்னா மற்றவங்க இறக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய கைகள் அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பணியிலே நாம் இருக்கிறோம். ரீஃப்ரைம் ரெகுலேட்டரி பர்பஸஸ், நாம் அதுல மட்டும் சாய்த்தவர்கள் அல்ல. அதிகாரங்களையும் சட்டத்திட்டங்களையும் கொண்டு வரதுக்கு நமக்கு அவைலபிள் நாலேஜஸ் தேவை. ஏனென்றால் நம்முடைய ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய பிரச்சனையை மட்டும் நாம் பார்ப்பதில்லை, அந்த தீர்வுகளை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும், அந்த தீர்வுகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எவ்வாறு கையாள வேண்டும், அதற்கு யாரையெல்லாம் அணுக வேண்டும் என்ற ஒரு புரிதலோடு நாம் அதை கையாள வேண்டும். The social worker may have a clear-cut communication skill, concise and coordinating the messages. எல்லா பக்கமும் வர மெசேஜஸ் ஒரு சோஷியல் ஒர்க்கர் கேன் கன்சைஸ் அண்ட் give a crisp attention to the each and every points. கவர்மெண்ட் இதை சொல்லுது, NGOs இதை பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ற வேலைகளை கம்யூனிட்டிட்ட எடுத்துட்டு போற மிகப்பெரிய பிரிட்ஜா இருக்கிறது சோஷியல் ஒர்க் தான். பி கிரியேட்டிவ் அண்ட் பிளெக்சிபிள். த ரோல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப கிரியேட்டிவா அவங்களுடைய பார்ட்ல இருந்து அவங்களுடைய செயல்முறைக்கு கொண்டு வராங்க, ரொம்ப பிளெக்சிபிளா. ஏன் அப்படின்னா, மத்தவன்கிட்ட போனா ஊசி போட்டுமா, போலீஸ்காரன்ட்ட போனா அவங்க நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் as a சோஷியல் ஒர்க்கர் புன்முறுவலோடு எல்லா வித சூழ்நிலையும் கடந்து வருகிறானே, அவர்களை ஆழ்த்தப்படுகிறானே. அடுத்ததாக என்லிஸ்ட் ஹெல்ப் அண்ட் கொலாபரேஷன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா, ஒரு கம்யூனிட்டியில ஒர்க் பண்ணும்போது, நாங்க எல்லாம் சுனாமில ஒர்க் பண்ணும்போது அங்க இருக்க வாலண்டியர்ஸை தான் முதல் பிடிக்கணும். அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தினோம்னால் அவங்க எத்தனை விதமான நல் காரியங்களை செய்கிறார்கள்னு ஒரு 5 வருஷத்துல நான் பார்த்தது மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாச்சு. சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்ற பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ். ஏன்னா அவங்க ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் தேவை, அதுக்கு மேல செங்கக்கல்ல வைக்கணும், அதுக்கு பூசலுக்கு இது வேணும், அதுக்கு ஆட்களை கொண்டு வரணும், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டர்வென்ஷன்ஸ் வேணும். அப்படின்னா தான் அந்த பில்டிங் வில் கெட்ஸ் வெரி சூன் அப்படின்றது ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு நன்றாகவே தெரியும். அதன் பிரகாரமாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டு அமைதியாக இருப்பதில்லை, தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறான், ஆக்ஷன்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா the only difficulty is அவன் சரியான ஒரு ரெகக்னிஷனுக்கு இல்லாமல் இருப்பதுதான் அவன் இந்த ஃபீல்டுடைய மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கு. அத்தனை சோஷியல் ஒர்க்கர்ஸையும் தன்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல 1000 இளைஞர்களை கொடுங்கன்னு சொன்ன விவேகானந்தர் ஒரு 100 சோஷியல் ஒர்க்கர்ஸை இணைத்து ஒரு செயலை இறக்கி பாருங்க, அவங்க எதையுமே சாதிச்சிருக்காங்க.
அடுத்து மிகப்பெரிய பார்ட் கவுன்சிலிங். ஒரு சோஷியல் ஒர்க்கருடைய ரோல் வந்து கவுன்சிலிங்ல என்னவாக இருக்கிறது? ஃபேமிலி கவுன்சிலிங், சில்ட்ரன் கவுன்சிலிங், நியூலி மேரிட் கவுன்சிலிங், எல்டர்லி கவுன்சிலிங், இப்படி கவுன்சிலிங் மன ரீதியாக உள ரீதியாக அவர்களிடம் மக்களோடு மக்களாக ஊடுருவி அவர்கள் செய்யும் பணிகள் எத்தனை 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 கணக்கில் லைஃப் ஸ்கில்ஸை கொண்டு வர்றது. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு புரிதலோட இருக்கிறான், அவன் வளர்ந்த விதம் வேற. பட் the social worker can identify the problem and react according to the person's need. After that he is able to achieve the goal. அதை கொண்டு வரானே. இப்படியாக சோஷியல் ஒர்க்கருடைய ரோல் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள கொண்டு வரக்கூடிய ரோல் அல்ல. அவனுக்கான அங்கீகாரமும் அவனுக்கான இடங்களும் அவனுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குமானால் நிச்சயமாகவே சொல்றது பெரிய வல்லவனாகவும் பல வல்லரசுகளை உருவாக்கக்கூடியவனுமாக மாறக்கூடும். அதை இந்த சமுதாயம்தான் உற்று நோக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலே இந்த நீடரை நான் உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் அவைலபிள் சார். ஓகே, the cubeless rose change. இதுல என்ன கர்வ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிசாஸ்டர் ஆச்சுன்னா denial ஆகும், அதாவது டிஸ்பிலீவ், நம்ம நம்பவே முடியல, we can't believe whether it what is happening there. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், மக்கள் வந்து கதறிட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படி நான் நம்புறது அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே டிசாஸ்டருடைய அந்த கான்சிக்வன்சஸ்ல ஆழ்ந்து அமிழ்ந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது. லுக்கிங் ஃபார் எவிடன்ஸ், உண்மைதானா அப்படின்னு 4 பேர்ட்ட கேட்பாங்க. அடுத்தது ஷாக், they are getting shocked, surprised and shocked at the event. அந்த நிகழ்விலிருந்து பாதிப்பு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எத்தனை வித ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிறார். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் தடுமாறி வெளியில வர்றதுக்கே ரொம்ப திண்டாடக்கூடிய ஒரு நிலைமையில மிகவும் ஒரு நீடட் ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேஜ்ல அவங்க போறது காண முடியும். அதை ஒட்டியே இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா லோ மூடிங் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஏன் நான் இப்பதான் கொஞ்சம் வாழ்க்கையில எந்திரிக்கலாம்னு நினைச்சு வந்தேன், எனக்கு மட்டும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இடையூறாக அமையும் பொழுது நாமும் இதே நிலைகளை கடந்து வந்திருக்கோம். ஆனால் ஒரு கூட்டாக ஒரு சொசைட்டி ஃபுல்லாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படும் பொழுது அதிலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் எப்படியாக வெளிவர வேண்டும் என்று பிறர் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புதிய சூழலுக்கு அடாப்ட் பண்ண வேண்டும். Decision, okay, this is the situation, this is I'm going to be with that particular situation. குடிசையில இருந்தா குடிசைதான், மாளிகையில இருந்தா மாளிகை தான். அந்த டெசிஷனுக்கு வரணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பாதை, இதுதான் நான் பிரசன்ட்ல அனுபவிக்கிற சூழல், இதைக்காக நான் எப்படி என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் என்ற சிந்தனை இருந்தோமானால், முயற்சிகள் இருக்குமானால், இன்டகிரேஷன் சேஞ்சஸ் இன்டகிரேட் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளும் மாற்றங்களும் நிதர்சனமான உண்மைகளாக வாசல் கதவுகளை தட்டுவதில் எந்தவித உண்மையும் மறுக்கப்படாமல் இருக்கும். This is the curve which is driven by that particular person, Kubler-Ross, the changing curve. வாழ்வின் மிகப்பெரிய ஆதாரமாக மாற்றங்களின் ஒரு கர்வாக இதை வடிவமைத்திருக்கிறது. So next slide. I want to conclude myself. The கோவேக்சின். இந்த கோவேக்சின் என்பது பாரத் பயோடெக் மூலமா ICMR மூலமா நம்ம ஆகஸ்ட் 15th நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வந்துருச்சுன்னா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆக போகுது. நம்முடைய இம்பாக்ட் சோஷியலி, பிசிக்கலி ஆர் சைக்கலாஜிக்கலி ஆர் எமோஷனலி எல்லாமே சரியாக போகுது. நமக்கான ஒரு வாழ்வியல் ஆதாரமாக அதை பார்க்க போறோம். இது நிச்சயமாக நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய உறுப்பினர்களுக்கும் சமுதாய நபர்கள் இதன் மூலமாக பயனிடப் போகிறார்கள்
நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். ஆகஸ்ட் 15 ஒரு நம்முடைய கேள்விகள் அத்தனைக்கும் why, where, what, when, how இப்படிப்பட்ட lot of questions ஒரு விடையாக இது அமைய போகிறது. நாம் கடைசியாக எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னுடைய பிறப்பும் உங்களுடைய பிறப்பும் மாறுபட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை சூழலும் உங்களுடைய வாழ்க்கை சூழலும் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் எத்தனை இடர்கள், எத்தனை பேரிடர்கள், எத்தனை இரக்கங்கள், ஏற்றங்கள் வந்த பொழுதிலும் நான் நானாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான வழிகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். கூட்டுப்புழுவாக இன்று நாம் இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு கட்டத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளாக கூடிய விரைவிலே பறந்து நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் சந்திக்க காத்திருக்கின்றோம். வெறுமையான பாடசாலை, ஸ்கூல்ஸ்க்கு ஏங்கிட்டு இருக்க குழந்தைகள், கணவன் ஆபீஸ்க்கு போக மாட்டாரான்ற ஏங்கிட்டு இருக்க மனைவிமார், தன்னுடைய பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு, அந்த வாக்கிங் மட்டுமே தன்னுடைய மிச்ச நாட்களின் வாழ்வாதாரமாக நினைத்துக் கொண்டிருக்கும் பெரியோர்கள், இப்படி ஒவ்வொரு சாராரும் நிச்சயமாகவே கொடி கட்டி தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல், தன்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் மிக விரைவிலே பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய் நீங்களும் நானும் பறப்போம். இறைவனை பிரார்த்திப்போம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு, ஒரு ஹெல்த்தி லைஃபோடு, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும், மெடிடேஷனா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கலாம், எக்ஸசைஸா இருக்கலாம், பாடி ரிலாக்ஸிங் தெரப்பியா இருக்கலாம், ஒரு ஜோக்ஸா இருக்கலாம், ஒரு வடிவேல் ஜோக்கு, இந்த மாதிரி எத்தனையோ பட்டியல்ல மீம்ஸ்ல போட்டு தாக்குறாங்க. எல்லாவற்றையும் பார்ப்போம். நமக்கான ஒரு விடியல் காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் கடப்போம். மிக விரைவில் நாம் எல்லோரும் வீடுகளில் முடங்கியல்ல, தெருக்களில் சந்தோஷமாக பயணிப்போம் என்று